இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எள்ளுளமுள்ள ஒரு துணிவற்ற காவற் கோலின், இதுக்கு அந்த கோலுக்கு வந்து துணிவில்லை, ஒரு காவலி கோல் அது. அப்போ அதில் ஒரு முனையில் ப்ளஸ் கியூ என்ற ஏற்றமும் மறுமுனையில் மைனஸ் கியூ என்ற ஏற்றமும் கொடுத்துருக்குது. மின்புலம் இடமிருந்து வலம் நோக்கின திசையில் இருக்குது. அப்படி என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது நேர் ஏற்றத்தில் ஆரம்பித்து மறை ஏற்றத்தில் முடியும் என்றால் இங்கே ப்ளஸ் என்றால் இது மைனஸ். ரைட். இந்த ப்ளஸ் கியூ என்ற ஏற்றத்தில் மின்புலத்தால் ஒரு விசை வரும். அந்த விசை மின்புலத்திற திசையிலே இருக்கும். ஏற்றத்தில் தொலைப்புற மின் விசைக்கு சமன்பாடு வந்து ஈக்யூவுக்கு சமனாக இருக்கும். மின்புலச்சரிவை ஏற்றத்தால் பெருக்கணும் ஈக்யூ. அதே மாதிரி இந்த மறையேற்றத்தில் தொலைப்புற மின் விசை நேரேற்றத்தில் தொலைப்புற மின் விசைக்கு எதிர் திசையில் இருக்கும் ஈக்யூ. இந்த ரெண்டு விசைகளும் பருமல்ல சமன் என்றாலும் எதிரெதிர் திசையில் இருக்கும். ஏனென்றால் மின்புலம் என்றது நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடியும் என்று சொன்னால் மின்புல கோடுகள் ப்ளஸ் மைனஸ், இது ப்ளஸ் மைனஸ் என்ற மாதிரி. நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையிடத்தில் உணர்ந்து முடியும் என்றால் மின்புலம்ன்றது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் என்ற டிரெக்ஷனில் இருந்திருக்கணும். அப்போ இந்த ப்ளஸ் ஏற்றம் இந்த மைனஸ் பக்கம் தான் கவரப்படும். அதேமாதிரி இந்த மைனஸ் என்பது ப்ளஸ் பக்கம் தான் கவரப்படும். சரி. அப்போ இதில் இருக்கிற விசை ஈக்யூவும் இதில் இருக்கிற விசை வந்து ஈக்யூவும் பட் ஆப்போசிட் டிரெக்ஷன். அப்படி என்றால் இந்த கூட்டுகளை நாங்கள் பார்த்து வந்தால் ஏ என்ற கூட்டு என்ன சொல்லுது, தொகுதி மீது தாக்கம் தேறிய மின் விசை பூஜ்ஜியம் அல்லாதது. தேறிய மின் விசை பூஜ்ஜியம் ஏப்புல. ஏனென்றால் ஒன்று இடப்பக்கம் இருக்குது, மற்றது வலப்பக்கம் இருக்குது. அப்போ கேன்சல் அவுட் ஆயிரும். ஏ என்றது பூஜ்ஜியம். விடையிலேயே வரக்கூடாது என்றால் ஏ வரக்கூடாத விட என்றால் ஒரே விட தான் இருக்கு, 4வது தான் விட. நாங்கள் வேணுமென்றால் செக் பண்ணலாம் மற்ற கூட்டுகளையும். பியை பார்த்தால் தொகுதி மீது தாக்கம் தேறிய முறுக்கம் பூஜ்ஜியம் இல்லை. முறுக்கம் என்றது விசை தர செங்குத்து தூரம். விசை என்றது ஈக்யூ, அதை செங்குத்து தூரம், இந்த விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம்னு சொல்கிறது இது எல் சைன் பை என்று வரும். சைன் பை என்று வரும். எல் சைன் பை என்று வரும். அப்போ வி என்ற கூட்டு சரி. சியை பார்த்தால் பை என்றது 180 பாகையாக இருக்கும் என்றால் இது 180 பாகையாக இருக்கும் என்றால் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். தொகுதி உறுதியற்ற 40 இருக்கும். இந்த பை என்றது 180 பாகையாக போனால் உறுதியற்ற 40 இருக்கின்ற உறுதியற்ற சமநிலையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா இருக்கும்போது தொகுதி உறுதியற்ற சமநிலை. உறுதியற்ற சமநிலை என்றால் என்ன மீனிங் என்றால், இப்போ இப்படி மின்புலம் இருக்கு, இந்த கோல் இப்படி வந்துட்டு இந்த கோணம் வந்து 180 பாகை அப்படின்னா அந்த ப்ளஸ் கியூ என்ற ஏற்றம் இங்கே இருந்திருக்கு, மைனஸ் கியூ என்ற ஏற்றம் இங்கே இருந்திருக்கு. இதை சாடையாக நாங்கள் இடம்பெயர்த்து விட்டாலே என்ன செய்யும் என்றால், இந்த கோலை சாடையாக இடம்பெயர்த்து விட்டாலே அது திருப்பி தண்டை பழைய நிலைக்கு வராமல் இடத்துல இடம்பெயர்க்கப்படுது, இடத்துலேயே அது வந்து ஓய்வில் இருக்கும். ஏனென்றால் மின்புலத்துக்கு சமாந்தரமாக ஒரு கடத்தி ஒன்று இருக்கக்குள்ள அது அதில் விசை தொழிப்படாது. மின்புலத்துக்கு சமாந்தரமாக ஒரு கடத்தி ஒரு ஏற்றங்கள் இருக்கக்குள்ள அதில் வந்து விசை தொழிப்படாது. இப்போ நாங்கள் அந்த கடத்தியை எப்படி அந்த காவலி கோலை இடம்பெயர்த்து விட்டால் அது இடம்பெயர்க்கிற இடத்துலையே ஓய்வுக்கு வரும். ரைட். எவ்வளத்தில் இடம்பெயர்க்கப்படுது அவ்வளத்துலேயே என்ன செய்யும்னு சொன்னால் அது ஓய்வுக்கு வரும். அப்படி என்றால் அது வந்து உறுதியற்ற அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்று சொல்கிறது. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்றால் அது எவ்வளத்தில் ஒரிஜினலாக இருந்தோ அதே இடத்துல சமநிலைக்கு வரும். இப்போ சி என்ற கூட்டு சரி என்றால் வரும். அப்படி என்றால் இதுக்கு 4வது விடை பொருத்தம். ஏற்கனவே சொல்லியாச்சு, 4வது விடை தான் இதுக்கு பொருத்தமான விடை. கொஸ்டின் நம்பர் 37 எலக்ட்ரிக் ஃபீல்ட் சம்மந்தமான கேள்வி. ஒரு கோளோடு தந்திருக்குது, 2 கோளோடுகள் இருக்குது, ஒரே மையத்தை உடைய கோளோடுகள், கன்சென்ட்ரிக் ஹோலோஸ்பியர்ஸ் என்று சொல்கிறது. ஒரே மையத்தையுடைய 2 கோளோடுகள் தந்திருக்குது. தந்துட்டு இது சம்பந்தமான கேள்வி தான் இது. ரைட். இதில் உள்ளுக்கு இருக்கிற கோளோடு அதுக்கு பேரை நாங்கள் போடுவோம் ஈஸிக்காண்டி செய்கிறதுக்கு.
வேறு பிஎண்டு போடுவோம். வெளியால் இருக்கிற கோலோடு அதை Q1 விடுவோம். 2 கோலோடும் வந்து கடத்தும் கோலோடுகள். உதாரணத்துக்கு ஒரு உலோகம் மாதிரி கடத்தும் கோலோடுகள். இதை பிஎண்டு போட்டிருக்கு, இதை Q1 போட்டிருக்கு. ரைட். இந்த இருக்கிற உட்கோளத்தில் ஆரையையும் வெளியாக இருக்கிறது வேறு 2A மற்ற 3A 4A வந்துருக்குது. அந்த பி என்ற கோலத்துக்கு கொடுத்துருக்குற ஏற்றம் +2Q. ரைட். பி என்றது வந்து உள் ஓடு, அவரை கொடுத்துருக்க ஏற்றம் +2Q. அதே மாதிரி Q என்றது வெளியோடு, அவரை கொடுத்துருக்க ஏற்றம் +4Q. மின்புலச்சரிவு மையத்திலேருந்து எப்படி மாறும் என்று கேட்டிருக்கு. ரைட். இப்போ இதை நாங்கள் சரியாக செய்யணும். எங்களுக்கு தெரிய வேண்டிய தியரி என்னென்றால், இது ஒரு கடத்துங்கோளோடு. அப்போ அதுக்குள்ளே ஏற்றங்கள் நிலையான ஏற்றங்கள் தான் இருக்கலாம். நிலையான ஏற்றம் உள்ள கடத்திக்குள்ளால் மின்புலம் போகாது. ஒரு உலோகம் என்றால் அதுக்குள்ளே நார்மலாக எலக்ட்ரான் இருக்கும், நிலையான எலக்ட்ரான் இருக்கப்போ. ரைட். ஒரு மின்முதலுக்கு ஒரு கடத்தி இணைச்சோம்னு சொன்னால் அதுக்குள்ளால் கரண்ட் ஓடும். அந்த டைமில் மின்புல கோடுகள் அந்த கடத்திக்குள்ளால் போகும். ஆனால் இது நிலையான ஏற்றங்களை கொண்ட கடத்திக்குள்ளால் மின்புல கோடுகள் போகாது. அப்படி என்றால் நாங்கள் என்ன சொல்லலாம்னா, நிலையான ஏற்றமுள்ள கடத்தியினுள் மின்புலம் வந்து பூச்சியமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் பூச்சியமாக இருக்கும். அப்படி என்றால் இந்த இருக்கிற ஷேடட் ஏரியாவுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு பூச்சியமாக இருக்கணும், இதுக்குள்ளேயும் பூச்சியமாக இருக்கணும். அதாவது ரேஞ்ச் A to 2Aயும் 2A to 2Aயும் 3A to 4Aன்றதுக்குள்ளேயும், அதாவது A to 2Aன்றதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 வரணும். அதே மாதிரி ரேஞ்ச் 3A to 4Aன்றதுக்குள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறது, ஃபீல்டு ஸ்ட்ரென்த்னு சொல்கிறது 0 வரணும். இதை பார்த்தோம்னா படத்தில் இந்த ரேஞ்ச் A to 2Aயில் 0 இருக்குது, இது வரலாம். A to 2Aயில் 0 வரலாம். இதில் A to 2A 0, A to 2Aயில் 0, A to 2Aயில் 0 வரலாம். ரைட். எல்லாம் அப்படி தான் இருக்குது. மற்ற இந்த கேஸை பார்த்தோம்னா 3A to 4Aயில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 0, இதுலேயும் 0, இதுலேயும் 0, இதுலேயும் 0, இதுலேயும் 0, அதுவும் வரலாம். ஆனால் ஒரு விடையை நாங்கள் தட்டலாம். இல்லை என்னென்றால், இந்த இருக்கிற உட்பகுதியில் ஏற்றம் மட்டும் இல்லை கண்டபடியால் அந்த கோலம் ஓட்டுற மையத்துக்கிட்ட ஏற்றம் மட்டும் இல்லை. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் மின்புலத்தை நாங்கள் பூச்சியம் மட்டும் போடலாம். மின்புலச்சரிவு இதை ஓண்டு போடுவோம். மையத்துக்கு அடுத்த வார அந்த கோலம் மேற்பரப்பு A என்று போடுவோம், இதை B என்று போடுவோம், இதை C என்று போடுவோம், இதை D என்று போடுவோம். சரி. அப்போ O to Aக்குள்ளே நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், ஏற்றம் மட்டும் இல்லைன்றபடியால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 வரணும். இதை வச்சு ஏதாவது விடையை தட்டலாமா என்று பார்த்தால் எஸ், 4வது விடையை தட்டலாம். O to Aக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வராது. வரக்கூடிய மற்ற விடைகள் வரலாம். ரைட். அடுத்தது ஒவ்வொரு ரேஞ்சாக நாங்கள் இங்கே பார்த்து வந்தோம்னா சரி. அதுக்கு முந்தி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. என்றது 1/4πε0 Q over QR என்று சொல்லி ஒரு சமன்பாடு இருக்குது. ஓகே. ஈக்குரிய சமன்பாடு 1/4πε Q/R². ஸோ இந்த சமன்பாடை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக பார்க்கணும், ஆராயணும். பார்த்தோம்னால் முதலாவது இப்படி பார்ப்போம். அதாவது ஓவிலிருந்து இந்த கேபிட்டல் A வரைக்கும் என்ன நடக்கும். ஓவிலேருந்து கேபிட்டல் A இருந்தால் அந்த தூரம் மையத்திலிருந்தான தூரம் என்று சொல்கிறது. இந்த ஆரண்டு எடுத்தோம் என்றால் அந்த ஆரன்றது 0க்கும் Aக்கும் இடையில். ரைட். 0க்கும் Aக்கும் இடையில். அதாவது உள்கோள ஓடு, அதுக்குள்ளே ஏற்றம் இல்லை. உள் ஓட்டில் ஏற்றம் இல்லை. ஏற்கனவே நான் கண்ட மாதிரி என்ன சொல்லலாம் என்றால் E என்றது 0 வரும். ரைட். ரெண்டாவது கேஸ் மெட்டர் R என்ற தூரம் இந்த Aயிலேருந்து 2A வரைக்கும், Aயிலிருந்து 2A வரைக்கும் மாறும். அதாவது Aக்கும்
2Aக்கும் இடையில் மின்புலச்சரிவை பார்த்தோம்னால் மின்புலச்சரிவு என்னென்று வரும் Aக்கும் 2Aக்கும் இடையில் மின்புலச்சரிவு என்னத்துக்குள்ளே போகுது கடத்திக்குள்ளால் போகுது கடத்திக்குள்ளால் போனால் அதாவது கடத்தி ஓட்டுக்குள்ளால் போகுது கடத்தி ஓட்டுக்குள்ளால் போகிறபடியால் அது வந்து 0 என்று வரும் கடத்தி ஓட்டினுள் வந்தபடியாக அதுவும் 0 என்று வரப்போகுது. அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம்னா 0 to 2A வரைக்குமே இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு 0 to 2A வரைக்குமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்கிற மின்புலச்சரிவு 0 என்று வரணும் 0 to 2A வரைக்கும் ஏற்கனவே ஒருபடியே தட்டிட்டோம். அப்போ 0 to 2A வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 0 வரணும் என்றால் 1 வரலாம் 2 வரலாம் 3 வரலாம். அன்ஃபார்ச்சுனேட் எங்களுக்கு ஒரு விடையும் தட்டையிலாது இவ்வளோ விடையும் அப்படி தான் இருக்கு. ஓகே, அப்போ இன்னும் டீப்பாக அதை பார்த்தோம்னால் மெட்டா ரேஞ்சை பார்ப்போம். மூன்றாவது என்னது 2Aயிலிருந்து 3A வரைக்குமான அந்த தூரத்தை பார்த்தோம்னால் ஆறுன்றது 2A விட பெருசாக இருக்குது 3A விட சின்னன்ற அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தோம்னால் ரைட் இந்த 2Aன்றதுலேருந்து 3Aன்றதுக்குள்ளே இருக்கிற ஏற்றம் என்றால் இந்த இருக்கிற P என்ற கோளோடு அதாவது உட்கோளோடுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தால் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ என்ன சொல்லலாம் E is due to +2Q அதாவது +2Q ஏற்றத்தால் மின்புலம் +2Q என்ற ஏற்றத்தால் மின்புலம். அப்படி என்றால் மின்புலச்சரிவு E என்றது 1/4πε0 வழி இருக்கும் என்றால் ε0 ஒன்று போடணும். ஊடகம் வழி என்றால் ஏற்றம் 2Qக்குள்ளே r² என்று வரும். ஆறுன்ற தூரம் மாறுறதை பொறுத்து இது மாறும். அதாவது ஆறுன்ற தூரம் இதிலிருந்து 2Aயிலிருந்து 3A வரையும் வரலாம். ஆறுன்ற தூரம் 2Aயிலிருந்து 3A வரையும் வரலாம். அதாவது ஆறுன்றது 2A இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் என்று சொல்கிறது 1/4πε0 2Q/4A² என்று வரும். என்னென்னு வரும் என்றால் 1/4πε0 Q/2A² என்று வரும். இது எதென்றால் R=2A என்றது at P அதாவது P என்ற புள்ளியில் மின்புலச்சரிவு எப்படி இருக்கும். இப்போ இப்படி ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கணும். ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வந்தோம்னால் விடையாக கெஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேற பார்த்தோம்னா 2A to 3A பார்த்தாச்சு ரைட். இனி 3A to 4A பார்த்தோம்னால் நாலாவது கேஸ் 3A less than R less than 4A என்று பார்த்தோம்னால் அகெயின் ஒரு கடத்துங்கோளோடு வெளிக்கோள ஓடு நிலையான ஏற்றத்தை கொண்டிருக்கும் மின்புலச்சரிவு 0. அதுக்குள்ளே மின்புலச்சரிவு 0 ஒன்று வரும். அடுத்து அஞ்சாவது அந்த கோளோட்டுக்கு வெளியால் மின்புலச்சரிவை காணணும். அதாவது RS ≥ 4A என்றால் அந்த தந்தை அவ்வளோ ஏற்றவும் மையத்தில் செறிஞ்சிருக்கிற மாதிரி கருதணும். அதுதான் தியரி. மையத்தில் செறிஞ்சிருக்கிற மாதிரி கருதணும் என்றால் E என்றது என்னென்று வரும் E என்றது ஒரு ஈக்குவேஷன் படிக்கு 1/4πε0 Q என்றால் 6Qக்குள்ளே R². R வந்து 4A இருக்கும் என்றால் Q என்ற சர்ஃபஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருந்தால் காணலாம். EQ என்றது 1/4πε0 6Qக்குள்ளே 16A வர்க்கம் என்று வரும். இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்றால் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறது. அதாவது EQவை விட இன்னொரு முடிவு எடுக்கலாம். நாங்கள் என்னென்னா EP என்றது கிரேட்டர் தென் EQன்னு சொல்லலாம் ரைட். அப்போ இந்த புள்ளியில் இருக்கிற மின்புலச்சரிவை விட இந்த வழியால் இருக்கிற மின்புலச்சரிவு வந்து சின்னதாக இருக்கும். அப்படி என்றால் இந்த பெருமானம் இவரை விட சின்ன இந்த விட அதாவது 4Aக்கு அங்கால போக்குள்ள மின்புலச்சரிவு குறைஸ்
தூரம் கூடுனா மின்புலச்சரிவு குறையும் தான். தூரம் கூடக்குள்ள மின்புலச்சரிவு குறை. மூன்றாவது தான் இதுக்கு மிக பொருத்தமானபடியாக வரும். நல்ல கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் பாகுநிலைன்னு சொல்கிற விஸ்கோசிட்டி சம்மந்தமான கேள்வி. ஒரு சிறிய கோளம் கொண்ட பாகுநிலை ஊடகமண்டல விழுத்தாட்டக்குள்ள அது முடிவு வேகத்தை அடையும். அந்த முடிவு வேகத்தை அதை ரீச் பண்ணிட்டென்றால் இது கோளம். இந்த கோலத்தில் அடர்த்தி நாங்கள் ரோவண்டு எடுப்போம் கோலத்தில் அடர்த்தியா. அது வெல்ற ஊடகத்தில் அடர்த்திய சிக்மாண்ட் எடுத்தோம் என்றால் முடிவு வேகத்தை அடைஞ்சிட்டென்றால் மாறாத வேகத்தோடு அப்படி அடி வரைக்கும் போவார். அந்த டைமில் அவரில் இருக்கிற விசைகளை பார்த்தோம்னால் மேல் நோக்கி அப்த்ரஸ்ட் இருக்கும், பாகுநிலை விசை என்று சொல்கிற விஸ்கோஸ் ட்ராக் ஃபோர்ஸ் மேல் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். ரைட். இந்த ரோன்றது இந்த கோலத்தில் அடர்த்தி, சிக்மான்றது அது எந்த திரவத்துக்குள்ளே விழுகுதோ அந்த பாகுமை ஊடகத்தில் அடர்த்தியாக இருக்கப்போம். நீளமான ஒரு பாத்திரத்துக்குள்ளே இப்படி திரவத்தை எடுத்து போட்டு விழ விட்டால் அதில் வர விடயங்களை தான் இதில் குறிச்சிருக்கு. ரைட். இப்போ இந்த முடிவு வேகம், இவர் அடைகிற மாறாத வேகத்தை முடிவு வேகம் என்று நாங்கள் சொல்லுவோம். டெர்மினல் வெலாசிட்டி என்று சொல்கிறோம். அந்த டெர்மினல் வெலாசிட்டிக்கு சமன்பாடு இருக்குது. எம்சிக்கு செய்யணும் என்றால் சமன்பாடெல்லாம் நிறுவி கொண்டிருக்கையில் அது ஞாபகம் இருக்கணும். ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குது. அப்படி v என்றது 2/9 r² g இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா. இதில் வேறு கோலம் வந்து கீழ் நோக்கி விழுதுன்னு சொன்னால் கோலத்தில் அடர்த்தி அந்த ஊடகத்தில் அடர்த்தியை விட, பாகுமை ஊடகத்தில் அடர்த்தியை விட பெருசாக இருக்கும். அப்படி என்றால் ரோ மைனஸ் சிக்மான்னு போடணும். சில நேரம் பாரம் குறைஞ்ச ஒரு கோலத்தை ஒரு பாத்திரத்தில் அடியில் பிசுக்குமை ஊடகத்தை கொண்டு ஒரு பாத்திரத்தில் அடியில் வச்சு விட்டால் அது மேலே போகும். அந்த டைமில் சிக்மா மைனஸ் ரோண்டு வரும். சரியா? கோலத்தில் அடர்த்தி வந்து பாத்திரத்தில் அடர்த்தியை விட திரவத்தில் அடர்த்தியை விட சின்னண்ட வழியாக தான் மேலே போகுது. இப்போ சிக்மா மைனஸ் ரோடு போடணும். வாங்க கீழே 9 ஈட்டா. ஈட்டான்றது பாகுநிலை குணகம் என்று தெரியும். இது 9. சரியோ? இந்த சாம்பாடு ஞாபகம் இருக்கணும். இதை நிறுவனால் நிறுவலாம், டைம் போகும். சரி, நிறுவலாம். அப்படி என்றால் வேகம் மாறலண்டா மேல் நோக்கி தாக்குற விசை கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு சமனாக இருக்கும். எஃப் சமனமே பாவிச்சால் யூவும் எஃப்பும் வந்து டபிள்யூக்கு சமன். எஃப்ன்றது பாகுநிலை விசை, அது 6π∗RV என்று தெரியும். டபிள்யூன்றது வி ரோஜ் 4/3πr கனம் ரோஜிக்கு சமன். அதேமாதிரி மேலிதைப்பு என்று சொல்கிறது 4/3πr கனம் சிக்மா ஜி என்று தெரியும். ஸோ இதில் 2 வேறு திரவங்களுக்குள்ளே இதை விழுத்தாடுறாங்க. ஒன்று வாட்டரில் விழுத்தாட்டக்குள்ளே அவர இது முடிவு வேகம் 24 இருக்குது. அது கேள்வி என்னென்னு சொன்னால் திரவத்துக்குள்ளே விழுத்தாட்டக்குள்ளே முடிவு வேகம் என்னென்று கேட்டிருக்கு. வாட்டரில் விழுத்தாட்டினால் அது என்ன நடக்கும் என்றால் 2 வராது, 2/9 r² g எல்லாம் கொமன் மாறப்போகிறது. இந்த திரவத்தில் அடர்த்தி மட்டும் மாறும். நம்ம எழுதுவோம் அப்படியே 2r² g இன்ட்டு ரோண்டால் இந்த கோலத்தில் அடர்த்தி அது தந்திருக்குது 1200. சிக்மாண்டால் நீருக்குள்ளே விழுது நீர் அடர்த்தி 1000. கீழே 9 ஈட்டாண்டால் நீர பாகுநிலை குணகம் இல்லாட்டி பிசுக்குமை குணகம்னு சொல்லலாம். அது 10⁻3. அதேமாதிரி லிக்யூடுகள் எழுதினோம்னால் லிக்யூடில் டெர்மினல் வெலாசிட்டி எங்களை VL எடுப்போம். அது 2r² g. ஆர் என்றால் கோலத்தில் அடர்த்தி மாறாது. ஆனால் அந்த லிக்யூட் டென்சிட்டி தந்திருக்காங்க 802. அப்போ அது 802 போட வேண்டும். கீழே 9என்றது சமன்பாட்டில் வர 9 ஈட்டா என்று சொன்னால் அந்த லிக்யூட் பாகுநிலை குணகம் அது 2 × 10⁻³ என்று தந்திருக்குது. ஓகே. நவ் இஃப் யூ டிவைட் VL 24 டிவைட் பண்ணிங்கன்னால் சரியா உங்களுக்கு half into இந்த 2r² g 2r² g 10⁻³ 9 எல்லாம் வெட்டுப்பட்டுரும். இதை பார்த்தோம்னு சொன்னால் இது 400 கீழே 2 400 கீழே எஸ் இது 400 VLக்குள்ள 2r² g மாறாது 9 × ஈட்டா. ஓகே, இது 400. இந்த 10⁻3 வெட்டுப்படும். 400க்குள்ள 2 அதை பிரிக்க வேணும். இங்கே இருக்கிறாள்னு சொல்கிறது 2r² g 10⁻3 எல்லாம் வெட்டுப்படும். 9 வெட்டுப்பட்டும். இதை கழிச்சிங்க என்றால் 200. அப்போ என்னென்று வரும்? ½ × 200 வரும். அதாவது 100.
not 100 400 200 பிரிச்சிங்கன்னா 2 half into 200 100 வரும். அப்படி என்றால் VL லிக்யூட்டில் அந்த கோலத்தில் முடிவு போகம் பண்ணுறது 24 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஏனென்றால் இது சென்டிமீட்டரில் போட்டுனாங்க, இதுவும் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வாரது 3வது விடை. அப்போ அந்த லிக்யூட்லேயும் அதே முடிவு வந்தான். அப்படி என்றால் அடர்த்தியெல்லாம் மாறுதல்லோ. இது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் சம்மந்தமான கேள்வி. ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு அவுட்புட் வோல்டேஜுக்கும் அந்த நேர்மாறற்ற முடிவிட அழுத்தம்னு சொல்கிறது விஇன்ன்றதும் வந்து வி பாசிட்டிவ் மைனஸ் வி நெகட்டிவாக இருக்கும். ரைட். அந்த அழுத்த வேறுபாடுக்கும் இடையில் ஒரு கிராஃப் ஒன்றை கீறணும் என்றால் இப்படி ஒரு கிராஃப் இருக்கும். அதாவது இன்புட் வோல்டேஜை நாங்கள் கூட்டி கொண்டு போகக்குள்ள அவுட்புட் அதுக்கு நேர்வீசம் மாதிரி கூடி ஒரு மேக்ஸிமம் பரிமாணத்தை அடையும். அந்த மேக்ஸிமம் பரிமாணத்தில் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது நிரம்பல் நிலை என்று சொல்லுவோம். நிரம்பல் நிலை சேச்சுரேஷன் என்று சொல்கிறது. நிரம்பல் நிலையில் அந்த இன்புட்டோட அவுட்புட் மாறாது. இந்த அவுட்புட்டோட மேக்ஸிமம் வந்து என்னவாக இருக்கும் என்றால் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ஒன்று ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற சப்ளை வோல்டேஜ். ரைட். அந்த சப்ளை வோல்டேஜ் விஎஸ் என்று சொன்னால் அந்த விஎஸ்க்கு சமனாக இருக்கும். இது விஎஸ் ப்ளஸ் இது விஎஸ் மைனஸாக இருக்கும். இதான் அவுட்புட் வோல்டேஜ். இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் கெயின் என்று சொல்கிறோம், நயம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு சமன்பாடு இருக்குது, திறந்த தட நயம். அதை நாங்கள் ஜி என்று சொல்லலாம், அல்லது ஓப்பன் லூப் கெயினை ஏ நோடுன்னு குறிப்பாங்க. வி அவுட்டுக்குள்ள வி பாசிட்டிவ் மைனஸ் வி நெகட்டிவ் என்று சொல்லலாம். இல்லாட்டி வி அவுட்டுக்குள்ள வின்னு கூட சொல்லலாம். அந்த கெயின்ன்றது ரைட் உயர்ந்தபட்ச நயம் என்று கற்றுக்கு அவுட்புட் கெயின். ரைட். அவுட்புட் வோல்டேஜ் மேக்ஸிமத்தை போடணும். உயர்ந்தபட்ச கெயின் என்றால் எவ்வளவு? 12.1 வோல்டேஜ்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. கீழே இன்புட் வோல்டேஜை பார்த்தோம்னால் அந்த டைமில் 12.1 வரக்குள்ள இன்புட் வோல்டேஜ் 110. ஆனால் மைக்ரோவில் இருக்கிறபடியால் 10⁻⁻6 என்று போட்டால் விட 11000 இன்னொரு 0 வரும். 4வது விட வரும். சுழற்சி இயக்கம் சம்பந்தமான கேள்வி. இந்த கேள்வி செய்ய முந்தைய ஒரு தியரி ஒன்று தெரியணும். என்னென்றால் ஒரு புள்ளி திணிவு ஒன்று ஏதோ ஒரு இடம், ஒரு சுழலை மாதிரி உண்டு. ஒவ்வொரு இடத்துலேருந்து 6 என்ற தூரத்தில் எம் என்ற புள்ளி துணிவு ஒன்று வி என்ற வேகத்தோட போகும்னு சொன்னால் இந்த புள்ளி துணிவிட இது 6 என்ற தூரம். ரைட். வி என்ற வேகத்தோட போகுது. ஒவ்வொன்ற புள்ளி செங்குத்தாகத்தான் அந்த வேகம் இருக்குது. இவர கோண உந்தத்தை கேட்டால் எல்ன்றது எம்பிஆருக்கு சமனாக இருக்கும். இது தியரி படிப்புக்குள்ளே சொல்லி தந்தேன் நான். இது எப்படி இருக்கும் என்றால், ஏன் இப்படி வந்தேன்டா, எல்ன்றது எம்ன்றது எம் தான் வேற திணிவு. ரைட். கோணோந்தம்னு சொல்கிறது ஐயோமைக்காண்டு தெரியும். ஐ என்றால் புள்ளி திணிவு என்றால் ஒவ்வொன்ற புள்ளியிலிருந்து சடத்த திருப்புறனை கேட்டால் திணிவு தர தூரத்திர வர்க்கம் m×r² போடணும். ஒமேகாவையும் வியையும் நாங்கள் எப்படி தொடர்படுத்தலாம்? இது ஒவ்வொன்ற புள்ளி பற்றி ரைட் இப்படி இயங்க வலிக்கிறது. அதாவது ஒரு வட்டத்தில் ஒரு ஆள் இயங்கக்குள்ள அவரோட தொடலி வழி வேகம் ஆரைக்கு செங்குத்தண்ட மாதிரி இந்த ஒமேகான்னு சொல்கிறது என்ன இருக்கும் என்றால் VO/R. ஆர்ஆர் வெட்டுப்பட்டால் MVR என்று சொல்கிறது அவரோட கோண உந்தம், ஆங்குலர் மொமெண்டம் என்று சொல்கிறது. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண வேணும். பண்ணால் தான் இதை செய்யலாம். ஈஸி. ரைட். இதை ஓண்டு போடுவோம். இந்த புள்ளியை ஓன்ற புள்ளியிலிருந்து அதுக்கு செங்குத்தாக எம் என்ற ஒரு துணிக்கை வி என்ற வேகத்தோட மோதி ஒரு கோல் ஒன்று அப்படி நூலால் கட்டி வச்சுருக்குறாங்க. விளையொண்டால் பாரமெட்டுகளை கோல்ற துணிவு தந்துருக்குது, அதில் சடத்த திருப்புறம் தந்துருக்குது. ஸ்டார்ட்டில் கோல் ஓய்வில் இருக்குது, அதில் இது போய் ஒட்டுது இந்த துணிவு. இது ஒரு களிம் என்ற மாதிரி சொல்லியிருக்கு. களிமண் போய் ஒட்டுது. அப்படி என்றால் இந்த களிமண்ட ஆரம்ப கோண உந்தம், அதாவது ஸ்மால் எம் துணிவின் ஆரம்ப கோண உந்தம் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் LI என்று எடுத்தால் இந்த சமன்பாட்டின்படி MV/R என்றால் V என்றது இந்த வேகம், R என்றது இந்த தூரம்ன்றது L cos θ cos ஆல்ஃபாண்டு வரும். ஓகே. இது மோதினத்துக்கு பிறகு மோதிய பிறகு கோண உந்தம்ன்றது
மோதினது பிறகு கோணவந்தம் தொகுதிர கோணவந்தம் என்று சொல்லுவோம். என்ன ரெண்டு மந்தம் ஒட்டிடும். அப்போ நாங்கள் இதுக்கு கோணவந்த காப்பி விதி என்ற ஐயோமைகான்ற ஒரு மாறிலி அதை பாவிச்சோம் என்றால் முந்தி கோணவந்தம் MVL கொஸ் ஆல்பான்னு சொல்கிறது. மோதினத்துக்கு பிறகு கோணம் உந்தம். மோதினத்துக்கு பிறகு கோணவந்தம் என்றால் சடத்துவ திருப்புறம் தவிர கோணவாகம். சடத்துவ திருப்புறம்னு சொன்னால் இந்த இருக்கிற கோலுக்கு ஓ என்ற அச்சு பற்றி சுழல வலிக்கிறது என்றால் அவர சடத்துவ திருப்புறன் M L² இருக்கு. இதில் கவனமாக இருக்கணும். 1/3 M L². நீளமான ஒரு கோல் அதில் ஒரு முனை பற்றி சுழலக்குள்ள சடத்துவ திருப்புறன்ற வாய்ப்பாடு 1/3 ML². புள்ளி திணிவிதோடு போய் ஒட்டுமென்றால் இந்த ஒவ்வொன்ற புள்ளியிலிருந்து புள்ளி திணிவுக்கான சடத்துவ திருப்புறனுக்கு வாய்ப்பாடு திணிவு தர தூரத்தில் வர்க்கம் ஓகே இன்ட்டு கோணவேகம் ஒமேகாண்டு போடணும். இதில் இந்த ஒமேகாவை நீங்கள் கண்டிங்கன்றால் 3MV கொஸ் ஆல்ஃபா ஓவர் M + 3 small m டைம்ஸ் L என்று வரும். அப்படி வார விட மூன்றாவது விடை